அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். We are working in justice, truth will come out அப்படின்னு ரெண்டு வார்த்தை பேசிட்டு ஃபோன் எதுக்கு காதல் ஒதுக்கி வச்சிங்க அப்படின்னு ஆதவர்ஜுனாவை சோசியல் மீடியாவில் கடுமையாக தாளிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் உத்தரகாண்ட் சம்பவத்துக்கு போயிருந்தீங்க, அங்கேருந்து அதுக்காக ஏன் டெல்லி போனீங்க, டெல்லியில் அமித்ஷா கூட மீட்டிங் நடக்கலைனாலும் டெல்லி பிரதிநிதிகள் இவரோட பேசினார் அப்படின்னு ஒரு தகவல் ஊர்ஜிதமாகாத நிலையில் பேசப்பட்டு வர அதே நேரத்தில் இன்னைக்கு ஊடகங்களில் இன்னொரு செய்தியும் பிரதானமாக பேசப்பட்டு வருது. டெல்லியின் முக்கிய பாஜக முகமாக இருக்கக்கூடிய ஒருவர் நேரடியாகவே விஜயோட அலைபேசி வழியாக பேசி கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருக்காங்க. அதற்கு விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார் தெரியல, ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நேற்று தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் மீது மிக கடுமையான விமர்சனங்களை தாவேகாவினரும் அவங்களை ஆதரிக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய நபர்களும் தொடர்ந்து முன் வச்சுட்டே வராங்க. அதற்கு காரணமாக அவரது வீட்டு திருமண விழாவில் முதல்வர் பங்கேற்றார் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பின்னணியில் நிறைய காரணங்கள் இருக்கு. இவர் மட்டும்தான் பார்த்தாரா, இன்னும் எத்தனை பேர் இந்த விழாவுக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. பாஜகவோட தாவேகா கூட்டணி நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் இங்கே முக்கியத்துவம் பெறுது. விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நேற்றைய தினம் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு காட்டமான உத்தரவுகள் தாவேகாவினருக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு கடுமையான சொற்களை பயன்படுத்தி நீதிபதி செந்தில்குமார் விஜயோட கட்சியை கண்டிச்சிருந்தார் இல்லையா. இப்போ இங்கே ஒரு பெரிய சிக்கல் என்பது இருக்குது. ஏன்னா புஷி ஆனந்தோட முன்ஜாமீன் மனு தள்ளுபடி பண்ணப்பட்டது, நிர்மல்குமாருக்கு அந்த ரிலீஃப் என்பது கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் செந்தில்குமார் என்ன சொன்னார் அப்படின்னா, அஸ்ரா கார்க் தலைமையில் ஒரு தனிநபர் ஆணையத்தை போட்டு விசாரிக்க சொல்லிட்டு உத்தரவு போட்டிருந்தார். இன்னும் மேற்கொண்ட ஒரு சட்ட சிக்கலுக்கு விஜய் கட்சி ஆளாயிருக்கு. ஆனால் இதை எப்படி கவுண்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வரக்கூடிய திங்கட்கிழமை சுப்ரீம் கோர்ட்டில் போய் மனு போட போகிறதா செய்திகள் வந்திருக்கு. அது அஃபிஷியல் செய்தியான்னு தெரில, பட் ஆனால் ஒரு விவாதம் கிளம்பி இருக்கு. இந்த மாதிரி சிபிஐ விசாரணை கேட்டோம், அவர் அந்த அஸ்ரா கார்க் ஆணையத்தை ரத்து பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையோட, அப்புறம் முன்ஜாமீன் கிடைக்கணும் அப்படின்ற கோரிக்கையோட தாவேகாரங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த டைமில் தான் டெல்லி அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை, டெல்லிக்கும் தாவேகாவிற்கும் என்ன ஒரு கெமிஸ்ட்ரி போயிட்டு இருக்குன்ற மாதிரி பல தகவல் வர சமயத்தில் தான் இப்போ நீங்கள் சொன்னது போலவே பாஜகவோட மிக முக்கியமான நபர் ஒருத்தவங்க டைரக்டாக விஜயோடைய பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ பாஜகவோட தமிழக முன்னாள் தலைவர் டெல்லி கிளம்பி போயிருக்காரு. இது ஒரு அவசர பயணம் மாதிரி சொல்றாங்க. தான் டெல்லி கிளம்பி போயிருக்காரு. அது ஒரு இடங்களை நிரப்புங்கிற மாதிரி இதெல்லாம் இணைத்து எல்லாமே கனெக்டிங் தி டாட்ஸா பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு புள்ளியில கூட்டணி கணக்கு மாறுகிறதா அப்படின்றதான் நிற்கும். ஏன்னா டெல்லியில இப்ப எடப்பாடி பழனிசாமி தருமபுரி அரூர் பிரச்சாரத்துக்கு போனப்ப தாவேகா நிர்வாகிகள் அல்லது தொண்டர்கள் கொடியை தூக்கிட்டு அவருக்கு வரவேற்பு அளிக்கிறாங்க, அவருக்கு பெரிய ஃபிளெக்ஸ் பேனர் வைக்கிறாங்க. அப்போ பாஜக கூட்டணியில யார் முதல்வர் வேட்பாளர்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியும் அதோடய சேர்ந்து வருது. ஆமா, அதுல எடப்பாடியை கொண்டு வர போறாங்களா இல்ல விஜய் முன்மொழிய போறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விவாதம் தான். அப்போ டெல்லியில அமித்ஷாவோட கணக்கு வச்சிருக்காரு போல் இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு சர்வே எடுத்ததா சொல்றாங்க பாஜக தரப்பா. அவங்க விஜய்க்கு உள்ளபடியே ஒரு நல்ல ஆதரவு என்பது இருக்கு. அதாவது அரசியல் சார்பற்று இருப்பாங்களா மக்கள் சில பேர்லாம், அவங்க விஜயை ஃபுல்லா ஆதரிக்கிறாங்க. இளைஞர்கள் மத்தியிலும் விஜய்க்கு நல்ல பேர் இருக்கு. அதனால அந்த ஒரு இருந்துச்சா இன்னும் இருக்குன்னு தான் சொல்றாங்க அவங்க. நான் இளைஞர் மத்தியில விஜய் தப்பு பண்ணலன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆதரவை அப்படியே கொத்தா அள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி அமித்ஷா ஒரு கணக்கு போட்டிருக்கிறதாவும், அதை நோக்கி தான் இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் அனைவரும், அதாவது யாரெல்லாம் விஜயை முன்னாடி விமர்சனம் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் விஜயை ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் கணக்கு அது சரிதான். ஆனா அந்த இளைஞர்களுக்கு வாக்குரிமை இருக்கான்னு செக் பண்ணல. அவர் நிறைய பேர் பள்ளி மாணவர்களாகவும் கல்லூரி மாணவர்களும் தொடக்காட்டுலாம் இருக்காங்க. அதையும் அவர் சேர்த்து யோசிச்சுக்கணும். இல்ல இப்ப இந்த கூட்டணி போட்டாங்கன்னா இன்னும் கூட்டணி தொடரும்ல. இவங்க இலக்கு தான் அடுத்த வருஷம் கிடையாது, 2029 தானே. அதுக்குள்ள அவங்களுக்கு அதுக்குள்ள ஓட்டர் ஐடி வந்துடும். அப்பெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கும். அதனால எனக்கு என்ன அழகு ஒரு சந்தேகம், நேத்துல இருந்து தூங்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தேகம் என்ன திருப்பி வருதுன்னா, செந்தில்குமார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவரது இல்ல திருமண விழாவுக்கு முதல்வரை அழைச்சாரு, முதல்வர் பங்கேற்றாரு. அதன் அடிப்படையில தான் அவரு தாவேகாவை விமர்சிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் முக்கியமான பிரபலங்களே இதெல்லாம் ரீட்வீட் பண்ணிருக்காங்க, ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல முதல்வருக்கு யார் அழைப்பு கொடுத்தாலும் முதல்வர் பல நீதிபதிகளோட நிகழ்ச்சிகளுக்கு பங்கேற்றிருக்காரு, போயிருக்காரு. இவர் மட்டும் இல்ல, ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் போயிருக்காங்க, கலைஞர் போயிருக்காங்க. அது ஒரு அடிப்படையிலான ஒரு நிகழ்வு தான். அதுல எந்த உள்நோக்கமும் எப்போதும் இருந்ததில்லை, யாரும் சொன்னதில்லை. இப்போதான் முதல் முறையா அதெல்லாம் பேசப்படுது. இதுல இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இதே நிகழ்வுல அதிமுகவின் இன்பதுரை எல்லாம் பங்கேற்றாரு. அதனால அவர் என்ன அதிமுக சப்போர்ட்டா செய்தி சொல்லிடுவாருன்னு சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டுச்சு. இதே கூட ஒதுக்கி வச்சிருங்க.
ஆனா இந்த நீதிபதி மேல மட்டும் ஏன் விமர்சனம் வருது? இப்ப கரூர்ல இதெல்லாம் முன்னாடியே ஒரு வழக்கு வந்துச்சு. அந்த கரூர் நீதிபதி இதே மாதிரியான கடுமையான காட்டமான விமர்சனங்களை முன் வச்சாரு. 2 நிர்வாகிகளை சிறை தண்டனை அவர் தான் கொடுத்தாரு. இது என்ன மாதிரியான நடைமுறை அப்படின்னா அவரு தான் தொடக்க புள்ளி வச்சு கடுமையா விமர்சிச்சார். அதற்கு அடுத்து மதுரை டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, நீதிபதி தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் கொண்ட 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வும் சிபிஐக்கெல்லாம் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக தாவேக்காவை அவங்களும் சாடினாங்க. ஆனா அதே மாதிரி தான் சென்னை உயர்நீதிமன்றமும் ஒரு சாடலை முன் வச்சுச்சு. அப்போ இவர் மீது மட்டும் என்ன விமர்சனம்? தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அப்படின்னா அவர் மீது உள்ள விமர்சனம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீங்க வைக்கணும், கரூர் நீதிமன்றத்தில் நீங்க சொல்லியிருக்கணும். இது நீதிமன்றத்தின் மாண்பை குறைக்கிற வேலை. இப்படி எல்லா நீதிமன்றத்துக்கும் உள்நோக்கம் கற்பிச்சு எல்லா தீர்ப்புக்கும் உள்நோக்கம் கற்பிச்சா அது சரியான ஒரு நடைமுறையா இருக்காது. ஏன்னா மக்களினுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான் சொல்றோம். அப்ப கடந்த காலங்களில் ரஞ்சன் கோகாய் இப்ப சந்திரசூட் போன்றவர்களுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி நீங்க விமர்சிச்சீங்களா அப்படிங்கிற கேள்வியும் கூடவே சேர்ந்து எழும். ஏன்னா பிரதமர் மோடி சந்திரசூட் வீட்டுக்கெல்லாம் போயிருந்தாரு, பிள்ளையார் அதெல்லாம் கொண்டாடினாரு. ரஞ்சன் கோகாய் இப்ப எம்பியா இருக்காரு. அப்போ அந்த கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் தூசு தட்டி எடுத்து விமர்சிக்கவும் செஞ்சாங்க. ஆனா இதை பாஜக வலதுசாரிகள் மற்றும் இந்த விஷயத்தை ஆதரிக்கிறவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்கிற கேள்வியும் இதோட சேர்ந்தே வரும். ஏன்னா இது வெறுமனே சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மட்டும் இவங்க தீர்ப்பு கூட கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழிகாட்டு நெறிமுறை கொடுத்துச்சு. தமிழக அரசையும் கடுமையா சாடினுச்சு. அதை புறந்தள்ள முடியாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விஜய் ஏன் என்ன கைது பண்ணல அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசுக்கும் கடுமையான கொட்டு வச்சுச்சு. ஆனா இது நீதிமன்றம் வரைக்கும் இந்த கான்ஸ்பிரசி போயிருக்கு அப்படிங்கிறது தான் பயங்கரமா இருக்கு. கரூர்ல ஆரம்பிச்சு சென்னையில வரைக்கும் கான்ஸ்பிரசி கொண்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னா தாவகக்காரங்களை எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா, யாருமே நீதிபதியை விமர்சனம் பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, ட்வீட்டே போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க கான்ஸ்பிரசி தியரி நீதிபதியோட கொண்டு போய் வச்சுட்டாங்களா? நீங்க சொன்னது போல ஸ்டாலின் இந்த ஒரு நீதிபதி வீட்டின் திருமணத்துக்கு மட்டும் போல எல்லா நீதிபதிகள் ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இவரு மட்டும் அரசியல் தலைவரா அங்க போல எல்லா கட்சி தலைவர்களும் அங்க வராங்க. இன்பத்துறை கூட கலந்துக்கிறாரு. இப்ப நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சில ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாரு. ஆமா, அது மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் இங்க இலக்கிய நிகழ்வுகள்லாம் கலந்துக்கிறாரு. தமிழர் அவர். சோ அப்போ அவங்க கூட பங்கேற்றவங்க எல்லாம் மையப்படுத்தி அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு சொல்லி நீங்க தீர்ப்புக்கு காரணம் கற்பிச்சா அது எங்க போய் நிக்கும்? எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயலா அது மாறிடும். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் இதனாலதான் மேல்முறையீடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, மேல்முறையீடு என்பது தீர்ப்புக்காக தானே ஒழிய நீதிபதிக்காக மேல்முறையீடு கிடையாது. நீதிபதியை யாருமே தனிப்பட்ட முறையில் தாக்கக்கூடாது. அவங்க கொடுத்த தீர்ப்பை விமர்சனம் பண்ணலாம். இந்த தீர்ப்பை விமர்சனம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இவங்க எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா நீதிபதிக்காக தான் மேல்முறையீடு ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல எல்லாம். முதல்ல சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ்னு ஒரு வார்த்தை நீதிமன்றங்கள்ல புழங்கும். இப்போ இவங்க போயிருக்காங்க இல்லையா, இதற்கப்புறம் தாவேக்கா என்ன மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சிருக்காங்க, களம் மாறி இருக்கா, சூழல் மாறி இருக்கா, அதை அடிப்படையாக வச்சு தான் மேல்முறையீடே மனு ஏற்றுப்பாங்க. இதுல நீதிபதியெல்லாம் நீங்க குறை சொன்னீங்கன்னா எத்தனை நீதிபதி உங்களுக்காக மாத்திட்டே இருப்பாங்களா? அது மட்டும் இல்லாம மாவட்ட நீதிமன்றமும் இதே நிலைப்பாடு தான் எடுத்துச்சு, மதுரை கிளை நீதிமன்றமும் இதே நிலைப்பாடு தான் எடுத்துச்சு, சென்னை உயர்நீதிமன்றமும் இதே நிலைப்பாடு தான் எடுத்துச்சு. இப்போ நாளைக்கு உங்க உச்சநீதிமன்றம் போனா உச்சநீதிமன்றம் இதையெல்லாம் அடிப்படையாக வச்சுதான் அந்த கேஸை கவனிக்கும். அப்போ மீண்டும் மீண்டும் நீங்க உச்சநீதிமன்றத்தை போய் குறை சொல்லுவீங்களா? இது என்ன விஜய் என்ன ஒபாமாவா? எல்லாத்துக்கும் மேற்பட்டவரா? ஒபாமாவே அப்படி கிடையாது. இவர் எல்லாத்துக்கும் மேற்பட்டவரா நினைக்கிறாராங்கிற கேள்வி இயல்பாகவே எல்லாருக்கும் வரதான். நீங்க நீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் பண்ணுங்க, மேல்முறையீடு பண்ணுங்க. அதுக்காக நீதிபதியோட பர்சனல் கான்டாக்ட் வச்சு நீதிபதி விமர்சனம் பண்றது ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்பா அவர் இருக்கார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றது அவங்களோட இதுக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு கேஸ் போட்டால் அவங்க தப்பிக்க முடியாது. ஏற்கனவே பல கேஸ்களை மாட்டிட்டு இருக்காங்க. புசியானதுல தலைமறைவா இருக்காரு. அப்படி பார்க்கப்பட்ட சமயத்துல தொடர்ந்து நீதிபதிகளை நடமாடுறாருன்னு சொல்றாங்க. தசாவதாரம் மாதிரி 10 கட்டப்புல போறாருல, மீம்ஸ் எல்லாம் போட்டு போறாங்க. தொடர்ந்து நீதிபதிகளை தாவேக்காவினர் குறி வச்சாங்க அப்படின்னா அவங்களோட கட்சிக்கு தான் அதை பாதிப்பை ஏற்படுத்தும்ன்ற மாதிரி பல கருத்துக்கள் நிலவிட்டு இருக்கப்போ, இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா இது வரைக்கும் டெல்லி போயிருக்காரு. டெல்லியில பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதா சொல்லப்பட்டது, அமித்ஷாவெல்லாம் பார்த்ததா சொல்லப்பட்டது. இப்போ இன்னைக்கு டெல்லியில இருந்து டேராடூன் போயிருக்காரு. அது சொல்றாங்க அமித்ஷாவை பாக்குறது அவ்வளவு ஈஸியா போச்சாங்க, யாருனாலும் போய் பாத்துடலாமா அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அமித்ஷாவினுடைய பார்வையே தமிழ்நாட்டில் தானே இருக்கு. இந்த தேர்தல் வர்ற வரைக்கும் அமித்ஷா சின்ன துரும்பும் பல்குத்த உதவுன்னு ரொம்ப தெளிவா காய் நகர்த்திட்டு இருக்காரு. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஆப்ஷன், இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடக்குது, ஜனாதிபதியில இருந்து சீனா ஊடகம் வரைக்கும் கருத்து சொல்லுது, அதையெல்லாம் புறந்தள்ளிடுவாரா?
அப்ப வந்து நீங்க சொன்னது போலவே வந்து அமித்ஷாவை யாரெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா சமீப நாட்களா வந்து தமிழகத்தை சேர்ந்த தலைவர் அதிகமா பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்காகவே தனியா ஒரு டேட் ஒதுக்கிடுவார் போல அந்த அளவுக்கு செங்கோட்டையன் வாங்க, ஓபிஎஸ் வாங்க, இபிஎஸ் வாங்க அப்படின்னு ஒதுக்கிடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு அமித்ஷா வந்து தமிழ்நாட்டு தேர்தல் மீது ஒரு நோக்கத்தோட செயல்படுறதா சொல்லணும். பீகார் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு தேர்தல் அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பார்க்கப்பட்ட சமயத்துல இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா டெல்லியில இருந்து டெஹ்ராடூன் போயிருக்காரு. அவர் என்ன காரணம் சொல்லி போனார் அப்படின்னா, இந்த மாதிரி பாஸ்கெட் பால் லீக்குக்காக தான் போறேன்னு சொல்லிட்டு போனார். அந்த காரணம் உண்மையும் கூட. ஏன்னா டெஹ்ராடூன்ல தான் இந்த லீக் நடக்குது போல. அங்க வந்து பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட தலைவர் முறையில் அவர் அங்க போயிருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் என்ன விமர்சனம் அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா அந்த ஒரு பதவியில் மட்டும் கிடையாது, தாவேகாவுடைய ஒரு மிக முக்கிய பொறுப்பில் இருக்கார். இப்போ நேற்றிலிருந்து என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, சரி நீங்கள் போனீங்க, அந்த பதவி உங்களுக்கு முக்கியம் தான், அதில் நீங்கள் வந்து ஆர்வமாக இருக்கீங்க, அது ஓகே. ஆனால் இப்போ வந்து ஒரு கட்சிக்குள்ள, உங்களை சார்ந்த கட்சிக்குள்ள ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு, சட்ட சிக்கல் வந்திருக்கு, உங்களோட தலைவரை பார்க்க வர மக்கள்லாம் இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்குலாம் இரங்கல் தெரிவிக்கவும் இல்லை, அவங்களுக்குலாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபோன்லையாச்சும் பேசி ஆறுதல் சொல்லலை, ஆனால் உங்களுக்கு விளையாட்டு தான் முக்கியமா போச்சா அப்படின்ற கேள்வி இப்போ வந்து சோசியல் மீடியா முழுக்க எழுந்திருக்கு. ட்ரூத் வில் கம் அவுட்ங்கறாரு. என்ன உண்மை என்ன வெளிவரும்னு சொல்றாரு. உண்மை வெளிவருங்கிறாங்க. ஆனா இந்த சைடுல உள்ளவங்க எல்லாம் பூனைக்குட்டி வெளில வந்துருச்சுன்னா அதையும் விமர்சிக்கிறாங்க. இதுல தாவேகா ஒரே குடும்பம் ஒரே கட்சி எல்லாம் சொல்றாங்க. ஒரு குடும்பத்துல 41 உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இவர் வந்து தனது வேலை முக்கியம் அப்படின்ட்டு போறாரே, இது சரியானதா அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டுட்டே வருது. விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாரு, அதுல முதல்வருக்கு சவால் விட்டாரு, இறந்தவங்களுக்கு இரங்கல் எங்க நடத்துனீங்க, கூட்டம் நடத்துனீங்களா அப்படிலாம் கேட்கப்பட்ட நேரத்துல தான் இப்போ கோவில்பட்டியில இரங்கல் கூட்டம் ஒரு மூடிய அறைக்குள் நடத்தப்பட்டிருக்கு. தாவேகாவினரால். கரூர்ல ஏன் நடத்தலைன்னா, கரூர்ல ஆபீஸே இல்லை, மாவட்ட செயலாளரும் கைது, இதனால அங்க பெருசா நடத்தலைனாலும் கோவில்பட்டியில் முதல் முறையாக ஒரு கூட்டத்தை போட்டு இதற்கான ஒரு வரலாற்று பழியை அந்த கட்சி நிர்வாகிகள் அந்த இடத்துல தொடச்சிருக்காங்க. ஆனா விஜய் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. நேற்று புசி ஆனந்த் என்ன கைது பண்ணாதீங்க, நிர்வாகிகளை கைது பண்ணுங்க, நான் சம்பந்தமே இல்லை அப்படின்னு அவர் ஒரு விலகிட்டு போனாரு. இப்போ இவர் யாருக்கும் எங்கேயோ ஏதோ நடக்குது, எனக்கு விளையாட்டு தான் முக்கியம், என்னோட ரோல் தான் முக்கியங்கிற மாதிரி இவர் போயிட்டாரு. உங்களுக்கு டேராடூன் போக தெரியுது இல்ல, கரூர் போக தெரியாதா? ஏன்னா முதல்வர் அவங்க என்ன கேட்குறாங்க, கள்ளக்குறிச்சி போக தெரியாதான்னு கேட்குறாங்க. அந்த விமர்சனம் உண்மைதான், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனம் தான். ஆனால் அதற்கு பதிலாக துணை முதல்வர் போனாரு, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் போனாங்க, அமைச்சர் போய் நலம் விசாரிச்சாங்க, பணம்லாம் கொடுத்தாங்க, போனாங்க. இந்த வேலைகள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. முதல்வர் மட்டும் போகலன்னு தான் நீங்க விமர்சனம் அதை பார்க்கணும். ஆனால் மணிப்பூர்ல அமித்ஷா போனார், பிரதமர் போகல. ஸோ அதுவும் அந்த வகையில் தான் நீங்க விமர்சனத்தை பார்க்கணும். அப்போ தாவேகாவில இருந்து யாருமே போல, இது எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் போல அந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட பெருசா அங்க போய் ரியாக்ட் பண்ணல. இப்ப நீங்க பாஸ்கெட் பால் லீக்கு போங்க பிரச்சனை இல்லை, ஆனா அட்லீஸ்ட் ஒரு போன்லயாச்சும் பேசி அந்த நிர்வாகிகளை முடக்கி விட்டுருக்கணும், போன்லயாச்சும் ஆறுதல் சொல்லியிருக்கணும். ஏன்னா முன்னாடியே ஒரு இடத்துல போயிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, இப்ப பேசுறதுக்கு என்னோட மனசு ஒத்துக்க மாட்டேது, அந்த அளவுக்கு வந்து கஷ்டமா இருக்குன்ற மாதிரி ஒரு வகையில ஆதவத்தின கருத்து சொல்லியிருந்தார். ஆனா இப்போ என்ன சொன்னாரு, தாயை இழந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு. ஆனா இப்போ வந்து அவரோட அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாஸ்கெட் பால் லீக்கு போறாரு அப்படின்னா, எதற்காக ஒரு அடிப்படை ஒரு அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியே இல்லாம இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டு அங்க போறாரு? ஏன்னா இதுல என்னென்ன அழகு, இவர் போறாரு இல்லையா, இவர் நிகழ்ச்சி முக்கியம்னு போறாரு, அது தப்பு இல்லை. ஆனா 41 பேர் உயிரிழந்திருக்காங்கிறதுனால இங்க நிறைய கூட்டங்கள் ஒத்தி வைக்கப்பட்டதை நம்ம பார்த்திருந்தோம். நிறைய கூட்டங்கள் ஒத்தி வைக்கப்பட்டுச்சு, நிறைய கூட்டங்கள் நிறுத்தப்பட்டுச்சு. அன்னை தேர்தலில் முடிவு பண்ணப்பட்ட கூட்டங்கள்லாம் நிறுத்தப்பட்டுச்சு. தமிழக அரசு சார்பில் நிறைய விஷயங்கள் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. எதிர்க்கட்சி தலைவரை பிரச்சாரத்தை நிறுத்தி வச்சாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்றேன். சோ இப்படி எல்லாருமே சில வேலைகளை நிறுத்தி ஒதுக்கி வச்சாங்கன்னா 41 உயிருக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அந்த துக்கத்துல பங்கேற்கிறாங்க. அப்ப நீங்க என்ன சார் பண்றீங்கிற கேள்வி ஒவ்வொரு தாவேகாவினர் இப்போ எழ தொடங்கி பார்க்க. அதனாலதான் வந்து சரி தலைமை தான் நம்மள ஒத்துக்கல, நம்மளாச்சும் ஒரு இது வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் கோவில்பட்டி நிர்வாகிகள்லாம் வந்து அவங்களா கூடி சேர்ந்து இந்த இரங்கல் இது வச்சிருக்காங்க. ஏன்னா ஒருவேளை இதுக்கு தலைமை ஒப்புதல் கொடுத்தாங்களான்னு தெரியல இது வரைக்கும், அவங்களா இண்டிபெண்டா வந்து வச்சிருக்காங்க. அது வந்து இப்போதைக்கு வரவேற்கத்தக்கதான். ஆனா தலைமை சார்பா வந்து அந்த மக்களிடத்துல எப்ப பேச்சுவார்த்தை பண்ண போறாங்க, எப்போ அவங்க அறிவிச்ச இழப்பீடை கொடுக்க போறாங்க அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. இதுல நேற்று கான்ஸ்பிரசி தியரி கரூர்ல வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜில இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இது எல்லாத்தையும் நீதிமன்றத்துல வைப்பாங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன். ஆனா நீதிமன்றத்துல இந்த ஒரு சதித்திட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வரல, இப்படி எல்லாம் ஒண்ணு வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அது விபத்துன்ட்டாரு புசி ஆனந்த் வழக்கறிஞர். என்ன நடக்குது, மக்கள் மன்றத்துல ஒண்ணு பேசுறாங்க, நீதிமன்றத்துல ஒண்ணு பேசுறாங்க. இதுல மக்கள் மன்றத்துல வைத்த புகாருக்கு தமிழக அரசு மக்கள் மன்றத்தில் தானே விளக்கம் கொடுக்க முடியும். அப்படி விளக்கம் கொடுத்தா தமிழக அரசு இதுல எதுக்கு வந்து இவ்வளவு முனைப்பா செயல்படுதுங்கிற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. இது வந்து ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துற வகையில தான் இருக்கு. என்ன உண்மையிலே, ஏன்னா அவங்க கையில வந்து எவிடன்ஸ் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. எவிடன்ஸ் இருந்தது அப்படின்னா கோர்ட்ல வச்சிருப்பாங்க. அவங்க விஜய் வேனை சுத்தி அவ்வளவு சிசிடிவி கேமரா அதுல இருக்கிற வீடியோ எடுத்தாலே முடிஞ்சு அதெல்லாம் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க இப்போ அந்த போலீஸ் டீம்ட்ட. இப்போ என்ன அப்படின்னா நீங்க
சொன்னது போலவே அவங்க எதெல்லாம் ஸ்ட்ராங்காக வெளியில் வச்சாங்களோ அதெல்லாம் வந்து உள்ள வாதத்தில் வைக்கவே இல்லை. ஏன்னா எங்கெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே தாவேக்காவினர் பொறுப்புகளை தவற விடுறாங்க, அப்படியே கண்டுக்காம விடுறாங்கன்னு பார்த்தீங்க. சதீஷ்குமார் என்ன சொன்னார், அது கோர்ட்டு கூட கேட்டாங்கல்ல, நீங்கள் தானே பொறுப்பை ஏற்றுக்கணும், உங்களால் தான் வந்து உங்கள் கட்சி நிர்வாகிகளால் தான் வந்து இந்த அளவுக்கு சேதம் என்பது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கடுமையான உத்தரவு என்பது கோர்ட்டால் கொடுக்கப்பட்டது. அவருக்கு முன்ஜாமீன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. முன்ஜாமீன் நாமக்கல் மாவட்டத்திலாம் கேட்கவே இல்லையே. புசியானந்த் இவங்களுக்குலாம் தான் முன்ஜாமீன் கேட்கறாங்களே ஒழிஞ்சு மற்ற நிர்வாகிகளுக்கு மாவட்ட தலைவர்களுக்கெல்லாம் ஏன் கேட்கல? அப்போ நீங்க தான் முக்கியம், அவங்க எல்லாம் களத்தில் இருக்கிறவங்க, மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடியவங்க, அப்போ அவங்கள நீங்க கைவிட்டுட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியும் கூடவே வரத்தான் செய்யுது. இல்ல ரெண்டாவது என்ன அப்படின்னா புசியானந்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அதாவது நான் எதுவுமே பண்ணலைங்க, அந்த கட்சி நிர்வாகி தான் மாவட்ட நிர்வாகி தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன விட்டுருங்க, அப்போ வந்து உங்களோட பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும் கோர்ட்ல. எங்கேயுமே வந்து ஒரு கட்சிக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த கட்சியோட தலைமை நோக்கி தான் கேள்விகள் வரும் இல்லையா? அப்படி படுற சமயத்துல கேள்விகள்லாம் புறந்தள்ளி விட்டு பொறுப்புகளை ஏத்துக்க மாட்டார் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து எப்படி எடுத்துக்க முடியும்? இது வந்து இன்னொரு வகையான பொறுப்பை தட்டி கழிப்பது அப்படின்ற விமர்சனம் வந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி நீங்க சொன்னது போல ஆதவர்ஜுனா அவருக்கும் அட்லீஸ்ட் ஒரு பொறுப்பு இருக்கணும். அவரும் வந்து பல அரசியல் கட்சிகளை செயல்பட்டு வந்திருந்தாரு, அவருக்கும் ஒரு அந்த பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி என்பது அவர் நல்லாவே தெரியும். அப்படி பார்க்கப்பட்ட ஆதவர்ஜுனா வந்து அவரும் பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு டக்குண்டு பேஸ்கெட்பால் லீக்கு போயிட்டார் அப்படின்னா அப்ப கட்சியில யாருக்கு தான் பொறுப்பு? அதுதான் கோர்ட்டும் கேட்டிருக்கு. எல்லாம் ஓடி போயிட்டீங்களே, தலைவரும் இல்ல நிர்வாகிகள் இல்ல அப்படின்னா யாரு தான் கட்சியில பொறுப்பேற்றுகிறது அப்படின்ற மாதிரி காட்டணும்னு கேட்டிருந்தாங்க நீதிமன்றத்துல. தாவேக்கா ஒரு கட்சி பொறுப்பை தட்டி கழிக்குது, தமிழக அரசு தானே பொறுப்பை தட்டி கழிக்குது. ஏன்னா இது வரைக்கும் விஜயனது பேர் எஃப்ஐஆர்ல வரல, நீதிமன்றமும் கேட்டிருக்கு, ஆனாலும் வரல. ஆதவர்ஜுனா மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டாங்க, இது வரைக்கும் அந்த நடவடிக்கை இல்லை. புஷியானந்த் என்ன கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நைஜீரியா தீவில் போய் தங்கியிருக்காரு, அவர் மீதான நடவடிக்கைகளும் சுணக்கம். எதனால தமிழக அரசு தயங்குது அப்படிங்கிற கேள்விதான் எல்லார் மத்தியிலும் எழுது. இதைத்தான் விசிக தலைவர் திருமாவளவனும் அடிக்கோடிட்டு காட்டியிருந்தார். ஆமா, இதுக்கு என்ன ஒரு வாதம் வைக்கப்படுது அப்படின்னா, இப்போ நீதிமன்றம் உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வழி இல்லை, நீதிமன்ற உத்தரவு தான் செயல்பட்டாகணும். இன்னொரு என்ன யோசனைனா, தமிழ்நாடு அரசு தானா முன் வந்து ஒரு ஆணையத்தை அமைச்சிட்டாங்க அருணா ஜெகதீஷ் தலைமையில். அவங்க வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு, விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் ஒருவேளை அதுல முகாந்திரம் இருந்தது அப்படின்னா விஜய் கைது பண்ணப்படுவார்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த ஆணையத்தோட விசாரணை இன்னும் முடியல. அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து தனிச்சையா தமிழ்நாடு அரசு கைது பண்ணாங்க அப்படின்னா அவங்க அமைச்ச ஆணையத்திலேயே வந்து சந்தேகப்படுறாங்க, அதுவே அவங்க நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி இன்னொரு வாதம் வரும். அதனாலதான் வந்து தமிழக அரசு தவிர்க்கிறாங்கன்னு சொல்லப்படுது. நான் துரைமுருகன் கூட சொல்லியிருக்கிறேன், யாருமே வந்து தேவையில்லாம கைது பண்ண மாட்டோம், அதுக்கு முகாந்திரம் வந்தா கைது பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த ஆணையம் வந்ததுக்கு அப்புறம், ஆணையம் விசாரணை எல்லாம் முடிஞ்சு அறிக்கை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அறிக்கையின்படி விஜய் மீது தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அதை முன்னெடுத்து கொண்டு போய் தமிழ்நாடு அரசு அவர் மீது ஒரு வழக்கை பதிவு பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் இப்போதைக்கு இது வரைக்கும் விஜய் வந்து கேஸ்ல கொண்டு வராம இருக்காங்க. ஆனால் இன்னொரு வழக்கம் சொல்லப்படுது, என்ன அப்படின்னா ராகுல் காந்தியோட தலையீடு சொல்லப்படுது. விஜய் வந்து டைரக்டா ராகுல் காந்தி பேசிட்டாரு. ஏன்னா என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, முதல்ல பாஜக தலைவர்கள், அதாவது தேசிய பாஜக தலைவர்கள்லாம் இந்த இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் 2-3 நாள்லயே வந்து விஜயை ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதாவது விஜய் எப்படி ரீச் பண்ண பார்த்தாங்க அப்படின்னா, அவங்க அப்பா மூலியமா ரீச் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா விஜய் வந்து அந்த அளவுக்கு கண்டுக்கல. ஆனா அவரு தான் ராகுல் காந்தியை டைரக்டா பேசி இந்த மாதிரி அவரோட தலையீட்டின் காரணமாக தான் ராகுல் காந்தி வந்து தமிழ்நாடு அரசு பேசினதாகவும் அவரோட தலையீட்டின் காரணமாக தான் விஜய் மீது நடவடிக்கை எடுக்கலன்ற மாதிரி சொன்னாங்க. இது இன்னொரு பக்கம் வாதம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஆணையம் விசாரணை வர்றதுக்காக தமிழ்நாடு அரசு காத்துட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இதுல விஜய் என்னமோ ப்ரோ காங்கிரஸ் மாதிரிலாம் காட்டும் முயற்சிகளும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா விஜய்க்காக குரல் கொடுக்கிறது காங்கிரஸ் இல்ல, பாஜக, பாஜகவை சேர்ந்தவர்கள், பாஜகவை ஆதரிக்கக்கூடியவங்க. சமீபத்தில் எச் ராஜா விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்காரு. முன்னாள் மாநில தலைவர், இந்நாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், பாஜகவில் இருக்கிற அனைவருமே விஜய்க்காக ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க. அவருக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எந்த காங்கிரஸ் தலைவரும் அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கல. தேசிய அளவுலையும் காங்கிரஸ் தலைமை இவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கல. அதையும் வந்து கவனத்தில் கொண்டு தான் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, இந்த பிரச்சாரத்தில் இறந்த 41 பேருக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, விஜயோட பிரச்சார வாகனம் 50 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்த சொன்னோம், 500 மீட்டர் 50 மீட்டர் முன்னாடியே நிறுத்த சொன்னோம். ஆனால் அது போலீஸ் சொன்னதை விஜய் கேட்கல. உள்ள வரும்பொழுது ஏற்கனவே குழுமை இருந்த மக்கள் உள்ள இருந்தாங்க. வேன் வர வர அந்த கூட்ட நெரிசல் அதிகமாக அதில் தான் வந்து ஸ்டாம்பீட் ஏற்பட்டுச்சு அப்படின்லாம் கருத்து சொல்லப்பட்டுச்சு இல்லையா? அந்த வாகனத்துக்கு தான் ஆயுத பூஜை வேற போட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தத்தில் அதை போடுறாங்கன்னு தெரியல. அவங்க வீட்டில் இன்னும் கருமாதியே முடிஞ்சிருக்காதுங்க. 41 பேர் வீட்டில் கருமாதியே இன்னும் முடிஞ்சிருக்காது. அவ்வளோ பெரிய சோகத்தில் இருக்கிறப்ப
நீங்கள் போய் பார்க்கல எல்லாம் சரி, ஆனால் அந்த வாகனத்துக்கு கூட நீங்கள் ஆயுத பூஜை போடுறீங்க, அதுவே உங்கள் கொள்கை மீறி தான். நீங்கள் பெரியார் அம்பேத்கரை கொள்கை வழி தலைவராக வச்சுருக்கீங்க, அவங்கெல்லாம் அதை ஏற்றுப்பாங்களா? அப்புறம் என்ன கொள்கை உங்கள் கட்சியில் இருக்குங்கிறதும் கூடவே சேர்ந்து இன்னொரு கேள்வியாக வரத்தான் செய்யுது. நிச்சயமாக பிருத்திவி, இப்போ நம்ம வீடியோவோட கடைசி பகுதி இப்படியெல்லாம் நடக்கும்ன்ற ஒரு வினோத செய்தி தான். ராஜஸ்தானில் ஒரு மருத்துவமனைக்கு ஒரு பாஜக பெண் தொண்டர் போறாங்க. மருத்துவமனை இல்ல, சொல்றதை கேளுங்க. அங்க நோயாளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அங்க வந்து ஒவ்வொரு நோயாளியா பார்த்து சின்ன பிஸ்கட் பாக்கெட் இருக்கும்ல, அதை வந்து ஒவ்வொரு நோயாளியும் கொடுக்குறாங்க. என்ன ஒரு மனிதாபிமானம். அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க ட்விஸ்ட், கொடுக்குறாங்க. அந்த நோயாளி வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு 2 பேரும் போட்டோ போஸ்ட் கொடுக்குறாங்க. பிஸ்கட் பாக்கெட்டோட போட்டோ எடுத்துருக்காங்க. போட்டோ எடுத்தாச்சுல, பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கணும்னு சொல்லி வாங்கிடுறாங்க மறுபடியும். இப்படியே ஒவ்வொரு பெட்டுக்காக போறாங்க உங்க பாஜக பெண் தொண்டர். தமிழ்நாட்டுல சந்தான காமெடி பார்த்துருப்பாங்க, கொடுத்து வாங்கி வச்சிருவாருல, அந்த மாதிரி கொடுக்குறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, வாங்கிடுறாங்க. மறுபடியும் இன்னொரு பேஷண்ட்டுக்கு போறாங்க, பிஸ்கட் கொடுக்குறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, வாங்கிடுறாங்க. இதுவே ரிப்பீட் ஆயிருக்கு. வச்சு 50 பேர்ட்ட போட்டோ எடுத்து போட்டுறீங்க மேடம், நீங்க அப்படிதான் பண்ணிருக்காங்க போல. அதுக்கு காங்கிரஸ் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இதுதாங்க பாஜக வாக்குறுதி, பிஸ்கட் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, மறுபடியும் திருப்பி எடுத்துருவாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த பேஷண்டோட மனநிலையை பாருங்க, உன்னாச்சும் குடுறா தின்னுக்கிறேன் உடம்பு செவனேன்னு படுத்திருந்தேன், எலி போட்டு போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிஸ்கட் கொடுக்காம என்ன டிஸ்டர்ப் பண்ணி இப்படிலாம் பண்றாங்க பாருங்களேன். என்ன கொடுமை. இதே மாதிரி திங்கட்கிழமையும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.